திருப்பத்தூர் மாவட்டம் வாடியம்பாடி அருகே ஹோட்டல் உரிமையாளரையும் அவரது தம்பியையும் ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது? விவரங்கள். நிச்சயமாக வாணியம்பாடியில் ஹோட்டல் உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்து திருமல்பட்டு பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டல் நடத்தி வருகிறார். இவரது மனைவி மோனிஷா. இவரது அதே பகுதியில் ஓட்டல் நடத்தி வருகிறோம். கணவன் மனைவிக்கு இடையே கடந்த சில நாட்களாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி கணவனுடன் சண்டையிட்டு தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். இன்று அதை மனைவியுடன் பேசுவதற்காக கார்த்திக் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கிருந்து ஒரு கும்பல் வாணியம்பாடி ஹோட்டல் நடத்தும் கார்த்திக்கிடம் வந்து அவர் தம்பி இருவரையும் சராமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் தற்போது நம்ம சிசிடிவி காட்சியில் பார்த்துள்ளோம். இதனால் அவர்கள் இருவரும் சண்டையிட்ட காட்சிகள் நடைபெற்றது. அப்போது அவர்கள் இருவரும் அங்கிருந்து மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதை குறித்து வாணியம்பாடி நகர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை குறித்து நம்ம கார்த்திகை கேட்டபோது தன்னோட மனைவிக்கு தனக்கும் ஏற்பட்ட தகராறில் தன் மனைவி அழைப்பதற்காக சென்றுள்ளேன். அப்போது தன் மனைவி வீட்டார் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.